ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து தமிழர் வரலாறு சேனலை பார்த்துட்டு வர நண்பர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சோழர் வரலாறு பற்றிய இந்த தொகுப்புல நாம இன்னைக்கு பார்க்க போற சோழ அரசர் பேரு மன்னர் விஜயாலய சோழன். சோழ மன்னர் பெருங்கள்ளியின் ஆட்சிக்கு பிறகு சுருங்கத் தொடங்கிய சோழ பேரரசு தொடர்ந்து தன்னோட வலுவையும் நிலங்களையும் இழந்து நிலை தாழ்ந்து சிற்றரசர்களா நீண்ட காலம் இருக்குது. இந்த நிலைமையை மாற்றி சோழ பேரரசின் பெருமையை மீண்டும் தமிழகத்தில் நிலைநிறுத்தியவர் மன்னர் விஜயாலய சோழன். சோழ குறுநில மன்னர் ஸ்ரீ காந்த மனோகர சோழனின் மகனா பிறந்த விஜயாலய சோழன் கிபி 850 சிற்றரசரா உறையூர்ல பதவியேற்கிறார். அந்த காலத்துல திருச்சி, மாயவரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய சிறு நிலப்பரப்பையே சோழ மன்னர்கள் ஆண்டு வந்தனர். பாண்டியரும் பல்லவரும் மிகவும் பலம் பொருந்து விளங்கிய அந்த காலத்துல மற்ற சிற்றரசர்கள் பாண்டியர்களையோ அல்லது பல்லவர்களையோ சார்ந்தே இருந்திருக்காங்க. இதே காலகட்டத்தில் வரலாற்று புகழ்மிக்க மற்றும் ஓர் குறுநில மன்னர்களான முத்தரையர்கள் என்னும் குறுநில மன்னர்கள் தஞ்சை மாவட்டத்தில் செழிப்பான பல ஆற்று பகுதிகளை அவங்க வசப்படுத்தி ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. செந்தலையில் கிடைச்ச கல்வெட்டுகள் மூலம் இவர்கள் செந்தலை அல்லது நியமம் என்கிற ஊரை தலைநகராக கொண்டு தஞ்சையை ஆண்டு வந்தனர் என்பது தெரிகிறது. முத்தரையர்கள் மற்ற குறுநில மன்னர்கள் போலவே சுதந்திர ஆட்சியை நிலைநாட்ட முடியாம பாண்டியர்களுடனோ அல்லது பல்லவர்களுடையோ நட்பு கொள்ள வேண்டியிருந்தது. மேலும் கல்வெட்டுகள் மூலம் மற்றும் இவர்கள் பெற்ற விருதுகள் மூலம் முத்தரையர்கள் தங்கள் முன்னேற்றத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு அவ்வப்போது தங்களுடைய ஆதரவை மாற்றிக்கொண்டனர் என்பது விளங்குது. பாண்டிய மன்னன் வரகுணவர்மனின் ஆட்சி காலத்துல விருப்பத்தினாலோ அல்லது வற்புறுத்தலினாலோ முத்தரையர்களோட மன்னன் இளங்கோ அவரது ஆதரவை பாண்டியர்களுக்கு அளிக்கிறாரு. இதைத் தொடர்ந்து பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் போர் மூளுது. இந்த சமயத்தை பயன்படுத்தி சோழ மன்னர் விஜயாலய சோழன் தஞ்சை மீது போர் தொடுக்கிறாரு. போரில் விஜயாலய சோழன் வெற்றி பெற்று தஞ்சையை அவரது ஆட்சியின் கீழே கொண்டு வராரு. இந்த போரின் மூலமா தமிழகத்தில் முத்தரையர்களோட ஆட்சி முழுவதுமா முடிவுக்கு வருது. போரில் வென்ற விஜயாலய சோழன் பல்லவர்களோட ஆதிக்கத்திலிருந்து சோழ நாடு விடுதலை பெற்றதா அறிவிக்கிறாரு. இந்த போரை தொடர்ந்து பாண்டிய மன்னன் வரகுணவர்மனின் படைகள் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வருது. பாண்டியனின் படைகள் இடவை என்கிற இடத்துல போர்க்களம் அமைக்குது. சோழருக்கும் பாண்டியருக்கும் நடந்த இந்த போர்ல பாண்டியர்களோட படை பெரும் தோல்வியை சந்திக்குது. சோழ நாட்டின் எழுச்சி கண்டு பல்லவ மன்னர் 3ஆம் நந்திவர்மனுக்கும் பாண்டிய மன்னர் வரகுணவர்மனுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. ஆனால் 3ஆம் நந்திவர்மன் இறந்ததை தொடர்ந்து அவருடைய 2 மகன்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. நிருபதுங்கவர்மனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் இடையே யார் அடுத்த பல்லவ மன்னன் என்பது குறித்து சண்டை ஏற்படுது. நிருபதுங்கவர்மனுக்கு பாண்டியர்களோட ஆதரவு கிடைக்க அபராஜித பல்லவனுக்கு கங்க மன்னன் 1ஆம் பிருத்விபதி மற்றும் விஜயாலய சோழனோட ஆதரவு கிடைக்குது. இரண்டாக பிரிந்த பல்லவ சகோதரர்கள் மற்ற அரசர்களோட துணை கொண்டு பெரிய போர்ல இறங்குறாங்க. கொள்ளிடத்தின் கரையில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருப்புரம்பியம் என்கிற ஊர்ல இந்த போர் நடைபெறுது. வயதான காரணத்தினால விஜயாலய சோழனுக்கு பதிலா அவர் மகன் 1ஆம் ஆதித்ய சோழன் தலைமையில சோழ படைகள் போருக்கு வருது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருப்புரம்பிய போர்ல பாண்டிய மன்னன் வரகுணவர்மன் மற்றும் நிருபதுங்கவர்மன் படைகள் பெரும் தோல்வியை சந்திக்குது. இப்போரில் கங்க மன்னன் 1ஆம் பிருத்விபதி இறந்துடுறாரு. அதனால போரில் கிடைச்ச வருவாயோட பெரும் பங்கு ஆதித்ய சோழனுக்கு கிடைக்குது. போரின் முடிவில் ஆதித்ய சோழனோட சாம்ராஜ்ய எல்லைகள் விரிவடையுது. அடுத்த 400 ஆண்டுகளுக்கு சோழ பேரரசு தமிழ்நாட்டை ஆள இந்த போர் ஒரு ஆரம்பமா அமைது. இந்த போருக்கு பிறகு தொடர்ந்து குறுநில மன்னராக விளங்கிய ஆதித்ய சோழன் போரில் பெற்ற செல்வத்தை சோழ சாம்ராஜ்ய விஸ்தரிப்புக்காக பயன்படுத்துறாரு. ஆதித்ய சோழனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் இடையில் நடந்த மற்றும் ஒரு போர்ல அபராஜித பல்லவன் இறந்துடுறாரு. தொடர்ந்து போர்கள் பல புரிந்து பாண்டியர்கள், பல்லவர்கள் மற்றும் பல குறுநில மன்னர்களை வென்று ஆதித்ய சோழன் சோழ பேரரசை விஸ்தரிக்கிறாரு. ஆதித்ய சோழனோட வரலாறு குறித்து நம்ம இன்னும் விரிவா வேற ஒரு வீடியோல பார்ப்போம். நார்த்தமலையில் உள்ள விஜயாலய சோழீஸ்வரம் திருக்கோவில் சோழர்களோட முதல் மலைக்குகை கோயில்கள்ல ஒன்று. முத்தரையர்கள் அரசரான இளங்கோ ஆதி அரையன் என்பவனால கட்டப்பட்ட இங்குள்ள சிவன் கோயில் மழையால இடிஞ்சு போயிடுது. பின்னர் சோழ மன்னனான விஜயாலய சோழனால் இந்த கோவில் சிறப்புற கட்டப்படுது.
புதுக்கோட்டையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இப்பவும் இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் இது போல வீடியோஸ் பார்க்க தமிழர் வரலாறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல வேறு பல வீடியோக்களோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.